எய்தாப்ல பாரு. அது நம்ம இந்தியா ரெஸ்டாரண்ட்ல இருந்துச்சு. அதை உடச்சி தள்ளிட்டானுயா. திருப்பி இது வாங்கினீங்கன்னா திருப்பி இது 3 ரூபாயா 2 ரூபாயா இந்த ஜூஸு. அதே மாதிரி இது ஒன்று எழுதியிருக்கு, இருங்க ஒரு காட்டுறேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சவுதி அரேபியா ஜித்தாலேருந்து உங்கள் சர்பு. அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் எல்லாருக்கும். இப்போ தான் பீஸா எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு நோம்பு திறக்க நம்ம ரூமில் பண்ணலை, சென்னை தர்பார்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் ஹோட்டலில் போய் சாப்பிட போகிறோம். டைம் ஆகிடுச்சு, கரெக்டாக அந்த டயத்தில் கொடுத்தனால எல்லாம் எனக்காண்டி வெயிட்டிங்கில் இருக்காங்க. நேராக சென்னை தர்பாரில் போயிட்டு சாப்பிட்றேன் என்னென்னு பார்த்துட்டு இன்றைக்கி கண்டினியூ பண்ணுறேன். அப்புறம் கஃபீல் கொஞ்சம் செண்டு பாட்டில் கொடுத்தாரு, நிறையா கிஃப்ட்டு வந்து செண்டு பாட்டிலேருந்து எனக்கு ஒரு 5-6 செண்டு பாட்டில் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக வந்துச்சு. அதுவும் என்னென்னு காட்டுறேன், கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். இப்போ டைமில் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த செண்டு பாட்டிலை காமிச்சிட்டு நோம்பு திறந்துட்டு ரிட்டர்ன் வந்து மறுபடி பார்த்துக்கலாம், ஓகேங்களா? டைம் இல்லை, பசங்க நிற்கிறாங்க, கண்டினியூ பண்ணுறேன் அங்கே போயிட்டு. ஓகே, சென்னை தர்பார் ஸ்பெஷல் ஐட்டம் நோம்பு திறக்கிறதுக்கு. இது என்னது இங்கே வைக்கவா? 2 பேருக்கு வச்சுட்டான், அதில் ஒரு ஆள் வச்சுது. இடியப்பம் வேற. இடியப்பம் பாயா. இது என்ன பாயவா இருக்கு? அது சரி. நோம்பு கஞ்சி, ஒரு பாதாம் பாலா, கூலிங்க பரவாயில்லையா, ஒரு வாட்டர் பாட்டிலு, ஓகே தான், நல்லா இருக்கு. நோம்பு திறக்கிறதுக்கு இது ஒரு ஆளுக்கு 12 ரூபான்னு நினைக்கிறேன்பா. 12 ரூபா தான் சொல்லிச்சு நேற்று, முந்தா நேரத்தோ ஏதோ ஒரு ஆள் 12 ரூபான்னு. இப்போ இது திருப்பி இது வாங்கினீங்கன்னா திருப்பி இது 3 ரூபாயா 2 ரூபாயா இந்த ஜூஸு. கிளாஸை மட்டும் கொடுத்துட்டு ஃபுல் பண்ணி கொடுக்க மாட்டாங்களா? ஓகே, ஆமாம். கஞ்சி அளவு கஞ்சியா? நோம்பு கஞ்சி, இன்னைக்கு ஊரு கஞ்சி மாதிரி இருக்கிறதுலாம் குடிக்க போகிறோம். பாயசம் மாதிரி இருக்கு. இவ்வளோ நாளாக மிலிட்ரி கஞ்சி தான் சூப்பராக இருக்குண்டா, ஊரு கஞ்சிக்கிறா. இது ஊரு கஞ்சி போட்டு மிலிட்ரி தான் போட்டாரு. மிலிட்ரி கஞ்சி சூப்பர் கஞ்சியா, மசாலா கஞ்சி. இது சாதா கஞ்சி, இதுவும் ஒரு நாளைக்கு குடிக்கணும்லப்பா, அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. சாரியா. இங்கெல்லாம் காஃபி கடை இருக்குதோ அங்கெல்லாம் இந்த அளவுக்கு லைட்டு செட்டிங்ஸை போட்டு இப்போ தான் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக சாப்பாடு கடைங்க, காஃபி கடைங்க இருக்கிற ஏரியா. இந்த மாதிரி இவங்க போகிற இறையெல்லாம் செட் பண்ணி மேலே அவ்வளோ லைட்டு இப்போ தான் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அருமையாக இருக்கியா மசாலாம். பொண்ணை கொண்டுட்டு நோம்பு திறந்துட்டு தெரப்பியை பாதியிலே கூட்டிகிட்டு வந்துருச்சு. 4 ரக்காயத்து தான் தொழுதேன். கூட்டிகிட்டு வந்து இப்போ ஒரு இடத்துல போய் விட்டுட்டு, எங்கே இருக்கேன்னா ரவுதா, நம்ம ஈசுபூர் ரூம் கிட்ட ஏரியாவில் தான் இருக்கிறேன். அங்கே போய் விட்டுட்டு ஹோட்டலு, அதுலேருந்து அடுத்த தெரு விட்டுட்டு நான் போவேன்னு சொல்லிட்டு போகணும். பார்ப்போம், பொழுதா பொண்ணு இல்லை அங்கேயே நிற்க சொல்லுதான். இங்கே பாருங்க, இந்த ரவுண்டானா போலீஸ் இங்கிலீஷ் இருக்கா தெரியல. இங்கே பாருங்க, ரவுண்டானா எவ்வளோ அழகாக லைட் போட்டு வச்சுருக்காங்கன்னு, செம்மையாக இருக்கியா, பெருனா மாதிரி. என்ன மச்சான், நல்லா இருக்கியா? டீ குடிச்சோம், எல்லாம் ஆச்சு. தம்பி ஷாஜஹான் நீர் தான் இருக்கா, பாக்கி பேர்லாம் எங்க? எல்லாம் வெளியே போயிருக்காங்க மச்சான். என்ன தம்பி, இதான் படிக்கட்டுலாம் சேஞ்ச் ஆயிடுச்சு, புதுசா போட்டுருக்காங்க. நீங்க வரீங்க மச்சான், ஆர்டர் போட்டு ஏரியால புதுசா நாதி பார்மசி வருது, எய்தாப்ல பாரு. அது நம்ம இந்தியா ரெஸ்டாரண்ட்ல இருந்துச்சு, அதை உடச்சி தள்ளிட்டானுயா. உடச்சி தள்ளிட்டு அச்சா கிளாரிட்டினா. ஓகே பாய். ஆமா, எப்படின்னா தனித்தனியா ஆள் வச்சு பண்ணுவாங்க மச்சான். ஒரு கம்பெனி ஆளு இல்ல, 3னா அவங்க வேற ஆளு இவங்க வேற ஆளு குரூப். அவங்கள்ட்ட ஜாமான வந்து தான் வாங்குவாங்க. எல்லாத்தையும் உடச்சி தள்ளிட்டு எங்க பார்த்தாலும் லாண்ட்ரியும் பார்மசியுமா இருக்கு மச்சான். இப்ப அதுல தான் மச்சான் குத்து இருக்கு. இன்னொன்னு தெரியுமா, எங்க பொழப்ப எதுக்கியா கிடைக்கிறீங்க? நம்ம ஊர்ல என்ன ஒரு மாத்திரை ஒரு வேலைக்கு மாத்திரை வாங்கலாம், ஒரு டப்பா மாத்திரை கிடைக்கும். ஒரு மாத்திரை போறதா இருந்தாலும் ஒரு டப்பா தான் வாங்கணும். ஆமா, நாடி பார்மசி வரதுல உங்க பொழப்பு தான் கெடுது. நான் பக்கால போய் 2 ரூபாய்க்கு கருவேப்பிலை வாங்குவேன். இப்ப கருவேப்பிலை வாங்க பழத்துக்கு போக வேண்டியதா இருக்கு. ஏன் கிடைக்க மாட்டேங்குது? எல்லா பக்கம் உடச்சு, எல்லா பக்கம் உடச்சு தள்ளிட்டானுங்க. இல்ல பை, நாடி பார்மசி வரதுக்கும் உங்க பழப்புக்கு என்ன அதுதான் கேட்கறாங்க. எனக்கு தேவை உள்ள ஜாமான் கிடைக்கலப்பா. அதாவது என்ன சொல்ல வர்றேன்னா, ஏற்கனவே ரெஸ்டாரண்ட் தான் இருந்துச்சு, பக்காலாவெல்லாம் உடைச்சிட்டு இந்த மாதிரி கடைகள் வந்தோம். எனக்கு பூண்டு இஞ்சி பூண்டு வாங்க எல்லாம் வாங்க, நான் வேற தூரமா போக வேண்டியது இருக்கு. 15 ரூபாய் டேக்ஸ் அப்படிங்கறது இருக்கு. ஓகே ஓகே ரைட்ஸ், போமா. இப்பதான் நோம்பு 18வது நோம்பு வச்சாச்சு. இன்னைக்கு தொழுது இழுத்துட்டு நைட்டு ஃபஜ்ர் முடிச்சுட்டு படுக்க போகிறேன். காலைல ஸ்கூல் இருந்தால் எந்திரிப்பேன், இல்லைனா அப்படியே தூங்குறது தான். மதியானம் லோகருக்கு தான் எந்திரிக்கிறது. இன்றைக்கி டியூட்டி பார்த்தீங்கல்ல, கஃபீல் செண்டு பாட்டில் கொடுத்தாருன்னு வந்த 1 மணிக்கு மேலே
பொண்ணை கூட்டிகிட்டு. அதுக்கப்புறம் படுத்தேன், அப்படியே தூங்கிட்டேன். 3 மணிக்கு தான் திருப்பி எந்திரிச்சேன். இடையில ஃபோன் அடிச்சு பார்த்துட்டு படுத்து தூங்கிட்டேன். ஒரு மாதிரி கேரி ஆகிட்டு, மாத்திரை போட்டதுனால தூக்கம் வந்துச்சா என்னன்னு தெரில. பண்ணி டயர்டாகிடுச்சு. ஆனால் நல்லா தூங்கினா இப்போ எந்திரிச்சேன், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இருந்தாலும் இப்போ மறுபடியும் படுத்துறது தான். சும்மா கொஞ்ச நேரம் தானே தூங்கினேன். ஓகேங்களா? அப்புறம் கஃபீல் சென்ட் பாட்டில் கொடுத்தாருன்னு சொன்னேன்ல, அதை காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஓகேங்களா? இந்த சென்ட் பாட்டில் நான் தான் இப்போ இல்லை, ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கொண்டு வந்து ஒரு கார்ட்டூன் ஃபுல்லாக, ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக அடிக்கிருந்துச்சு. இது மாதிரி கீழே மேல் வரிசை இவ்வளோ பெரிய, இந்த இதுலேருந்து இவ்வளோ பெரிய பாக்ஸ் மாதிரி இருந்துச்சு. ஹைட்டுக்கு நிறைய பாட்டில் இருந்துச்சு. அதில் இங்கே பாருங்கள், இது எழுதியிருக்கா, அதே மாதிரி இது ஒன்று எழுதியிருக்கு. இருங்க உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி ரெண்டுமே ஒரே கம்பெனி இதாக கொடுத்துட்டாரு. இது ரெண்டுமே ஒன்று, 3மே ஒன்றா என்ன, வேறு வேறையே எழுதியிருக்கோன்னு நினச்சேன். இதுவும் ஒன்று, 3. ஓகே, இதில் 3 கொடுத்துருக்காரு. ஓகேங்களா? இதுதான் செண்டு. ஆனால் இந்த பாட்டிலோட டிஃப்ரெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஊருக்கு கொண்டு போய் கொடுக்கறதுக்கு என் ஃபேமிலிக்கு ஒன்று காசு கொடுத்து இப்போ வாங்க தேவையில்ல, தெரிஞ்சிச்சு. இப்போது இந்த பாட்டிலை நம்ம எடுத்தோன்னு நினச்சிங்க, இருங்க ஒரு நிமிஷம், இது எப்படி கையில் வச்சுக்கிட்டு வீடியோ எடுக்கிறது அன்பா. அதாவது பாட்டிலு இங்கே பாருங்க, இப்படி ஒன்று திறக்கிறது, இப்படி ஒன்று திறக்கிறது, இப்படி வச்சுட்டு இதை இந்த சைடு. சூப்பராக இருக்கா? 2 பாட்டிலு, இதில் ஒன்று இருக்கிற மாதிரி மாற்றி இங்கே பார்த்தீங்களா இல்லையா? சின்னதாக கொடுத்துருக்காங்க. வாசனை சாயந்தரம் வந்தப்பே அடித்தேன், நல்லா தான் இருந்துச்சு. இருந்தாலும் உங்கள்கிட்ட காட்டணும்னு காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. அடித்து பார்த்தேன், இருக்குது, இன்னும் வாசனை அப்படியே தான் இருக்குது. ஓகேங்களா? சரியான வாசனையாக தான் இருக்குது நண்பா. சூப்பரு. இந்த ஒயிட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது கூட கொஞ்சம் ஹார்டாக இருக்குது இந்த சைடு. இது ஒயிட்டு நல்லா வாசனையாக இருக்குது. ஊருக்கு எடுத்துகிட்டு போய் என் சின்னம்மாவோட, எங்கள் அம்மா, மாமி, இது உங்களுக்கு எல்லாருக்கும் ஒன்று, என் ஒய்ஃப் வீட்டில் எல்லாருக்கும் ஒன்று கொடுக்குறதுக்கு. ஆனால் என்ன, இதுவே 2 கிலோ இருக்கும்போதுக்கு வெயிட்டு மேக்னெட் மாதிரி ஒட்டிக்குது. ஆனால் மேக்னெட் இல்லை, சும்மா ஒரு லாக் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எடுத்தால் வந்துடுது. இதில் வரல, இதில் வருது. லாக்கு ப்ரெஸ் பண்ணலை. கரெக்டு. இந்த இதில் இந்த ஒயிட்டும் 2மே நல்லா தான் இருக்குது வாசனை. இந்த அரபு எழுதியிருக்குல்ல, அதில் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, இது ஒரு மாதிரி மெலோடி, லேசான ஒரு இது வாசனை மாதிரி இருக்கு. சரி, கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஓகேங்களா? ஓகே, நாளைக்கு வேறு வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். பாய். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸா?